உலகமே தற்போது அச்சத்துடன் கவனித்து வரும் ஒரு முக்கிய விடயம் ஐரோப்பாவை புரட்டி போட்டுள்ள வரலாறு காணாத வெப்ப அலை. பிரான்ஸ், இங்கிலாந்து, ஸ்பெயின் என ஐரோப்பாவின் முன்னணி நாடுகள் தங்கள் வரலாற்றிலேயே இல்லாத உச்சக்கட்ட வெப்பத்தை சந்தித்து வருகின்றது. சில பகுதிகளில் வெப்பநிலை 111 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை உயர்ந்து மக்கள் உயிரிழக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. பல நாடுகள் அவசர நிலை எச்சரிக்கைகளை விடுத்துள்ளது. இந்த வெப்பம் சாதாரணமானது அல்ல. பாரிஸின் அடையாளங்களான ஈஃபில் கோபுரம் மற்றும் லூவ்ரு அருங்காட்சியகம் போன்றவை கட்டமைப்பு வெப்பத்தை தாங்க முடியாமல் முன்கூட்டியே மூடப்பட்டன. சாலைகளில் மக்கள் நடமாட்டம் குறைந்து மின்சார தட்டுப்பாடு தலைவிரித்தாடுகிறது. இதற்கு மேலாக காய்ந்த புட்கள் மற்றும் காடுகள் தீப்பற்றி எறிவதால் தீயணைப்பு வீரர்கள் பெரும் சவாலை சந்தித்து வருகின்றார்கள். வெறும் வெப்பம் மட்டுமல்ல, அது சார்ந்த காட்டு தீயும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. நீங்கள் நினைக்கலாம், ஏன் ஐரோப்பாவில் மட்டும் இந்த வேகம் என்று? பூமி சராசரியாக 2.5 டிகிரி வெப்பமடைந்துள்ள நிலையில் ஐரோப்பாவில் மட்டும் சுமார் 4.3 டிகிரி வெப்பமடைந்துள்ளது. இதற்கு முக்கியமான 3 காரணங்கள் உள்ளன. ஐரோப்பாவில் நீர்நிலைகளை விட நிலப்பரப்பு அதிகம். நிலம் வெப்பத்தை வேகமாக உறிஞ்சி வேகமாக வெளியேற்றும். இரண்டாவது, ஆர்க்டிக்கின் பனி உருகி வருவதால் சூரிய வெப்பத்தை எதிரொலிக்கும் கண்ணாடி போன்ற தளம் இல்லாமல் போய்விட்டது. இதனால் அதிக வெப்பம் பூமிக்குள் நுழைகிறது. 3, இதுதான் மிக முக்கியமானது. வளிமண்டலத்தில் ஒரு உயர் அழுத்த மண்டலம் உருவாக்கி ஒரு கண்ணாடி பாத்திரம் மூடியது போல சூடான காற்றை ஐரோப்பாவிற்குள் சிறைப்பிடித்துள்ளது. ஐரோப்பாவில் வெள்ளம், புயல், காட்டுத்தீ ஆகிய 3ஐயும் விட இந்த வெப்ப அலைகள் தான் அதிக உயிர்களை பறிக்கிறது. உலக சுகாதார அமைப்பின் தரவுகளின்படி ஒவ்வொரு ஆண்டும் 1,75,000க்கும் அதிகமான மக்கள் வெப்பம் சார்ந்த காரணங்களால் உயிரிழக்கின்றனர். நாடுகளிலும் பேரிடர் மேலாண்மையில் வெப்ப அலைக்கு முன்னுரிமை தராமல் இருப்பது மிகப்பெரிய குறையாக கருதப்படுகிறது. தீர்வு என்ன? பாரிஸ் நகரம் சுமார் 1,70,000 மரங்களை நட திட்டமிட்டுள்ளது. சாலைகளை பிரதிபலிக்கும் நிறங்களில் வண்ணம் தீட்டுதல் மற்றும் கட்டிட விதிகளில் மாற்றம் கொண்டு வருதல் என பல முயற்சிகள் நடக்கின்றன. ஆனால் இவையெல்லாம் தற்காலிகமானவைதான். ஐரோப்பா இன்றும் நிலக்கரி, எரிவாயு மற்றும் பெட்ரோல் பயன்பாட்டில் முன்னிலையில் உள்ளது. இது மாறாத வரை வரும் 5 வருடங்களில் இதைவிட கடுமையான வெப்ப அலைகளை மக்கள் சந்திக்க வேண்டி வரும். காலநிலை மாற்றத்தின் வேகம் நமது நடவடிக்கைகளின் வேகத்தை விட மிக அதிகமாக உள்ளது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆயுள் மீடியா டிராவலிங்கை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஃபாலோ செய்யுங்கள்.